பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா விஜய் பார்க்க போகிறாரு, சந்திச்சிட்டாரு, தேர்தல் வியூக வகுப்பாளராக இருப்பார் அப்படின்னாங்க. இல்லை கட்சியிலே இணைகிறாரு அப்படின்றாங்க. கட்சியில் புதிய பொறுப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன பொறுப்பு அவருக்கு கொடுத்துட முடியும்? எதை நோக்கி அவருடைய பயணம், அரசியல் பயணம் இருக்கும்? ஏன்னா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசும்போது தலித் ஒருவர் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு பேசினார். அந்த சித்தாந்தம், அதன் அடிப்படையில் விஜய் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்படியாக இந்த அரசியல் கட்சியில் அவர் பயணிப்பாரா? இல்லை அதெல்லாம் விட்டுட்டு விஜய் கட்சியில் என்ன அரசியல் கொள்கை, அந்த கொள்கையில் ஆதவ் அர்ஜுனா பயணிப்பாரா? மேடையில் ஒருத்தர் பேசுகிறாருன்றதுக்காக அவர் பேசுறதெல்லாம் தூக்கி அவர் தலையில் வச்சு இது சுமக்கணும்னா ரொம்ப கஷ்டம். வாக்குறுதி கொடுத்ததே நிறைவேற்ற முடியாத கட்சிகள் இருக்குது. அப்புறம் அது ஜூம்லான்னு சொன்னவர் அமித்ஷா. ஜூம்லானா போய் சொன்னதெல்லாம் செய்ய முடியுமாயா? ஏதோ அன்னைக்கு நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக பல திட்டங்களை அறிவிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ திமுக ஆட்சியில் மாதந்தோறும் மின்கட்டுன்னு சொன்னாங்க. ஆட்சி 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் வரைக்கும் முடியலையே. யோசித்து பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு தெரியுதுல்ல. ஆனால் சொல்லிட்டாங்க. அப்போ அதே மாதிரி நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 10 லட்சம் 15 லட்சம் போடுன்னு சொன்னாங்க. அது ஜூம்லா. அதனால் ஒரு தலித் ஒருவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு ஆதவ் அர்ஜுன் பேசி இருக்கலாம். ஆனால் அதற்காக விஜய் கட்சியில் சேர்ந்து நம்மெல்லாம் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் சிஎம் கிடையாது, ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக்குன்னு சொன்னால் விஜய்க்கு என்ன பைத்தியமா? அப்படி ஒரு கட்சி நடக்க முடியுமா? நடத்தின சக்ஸஸ் ஆகுமா? நிறைய கேள்வி இருக்கிறது. அதனால் பட் ஆதவ் அர்ஜுனுக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட அரசியல் ஆசை. அதுக்கப்புறம் தேர்தல் வியூக வகுப்பாளராக திமுக ஒர்க் பண்ணதை அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவில் இடம் பிடிக்க பார்த்தார். விசிகாலேருந்து வந்த பிறகு அதிமுகவில் எங்கேயோ ஒரு ஸ்ட்ரக்காக இருக்குது. இல்லைன்னா நம்ம நேருக்கு பேசுன மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி அதிமுகவில் சேராமல் விஜய் பக்கம் சேர்ந்து விஜய் அதிமுக பக்கம் இழுப்பது. ஆனால் சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தனித்து நிற்கணும், அதிமுக போய் சேரக்கூடாது, மீடியாவில் ஏன் தொடர்ச்சியாக நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் விஜய் கட்சிக்கு அழுத்தம் கொடுக்குறீர்கள். நம்ம என்ன அழுத்தம் கொடுத்தோம்? நம்ம அழுத்தம் கொடுத்தா விஜய் போய் சேர்ந்துருவாரா? விஜய் கூட்டணி கட்சிகளோடு பயணிப்பேன்னு சொல்லி மாநாட்டில் சொல்கிறார். கூட்டணி கட்சிகளோடு பயணிப்பேன்னு சொன்னது இல்லாமல் நம்மோடு பயணிக்கிற கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றால் அந்த கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவியில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் ஒரு பேசுபொருள், அதுதான் விவாதம். இப்போது ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவில் பதவி எதிர்பார்த்தார், கிடைக்கல, இங்கே வராரு, இங்கே ஒரு வெறும் தேர்தல் வியூக வகுப்பாளராகத்தான் பயணிக்க போகிறார். எனக்கு முதல் தகவல் அதான் நம்ம பேசியிருந்தோம். அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, கட்சியில் சேர போகிறாருனாங்க. எனக்கு அது 2ஆம் பட்சமாக தெரிந்தது. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி இந்த ஆடியோ வெளியீடு, அப்புறம் பொதுச் செயலாளர் ஆனந்த் பணத்தை வாங்கி கொண்டு பதவி போடுகிறது, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு இன்னொரு வலிமையான நபரை உள்ளே கொண்டு வருவதன் பயன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் மட்டும் எடுத்துப்பார் நான் நினச்சேன். கட்சியில் இணைவாரா இணைய மாட்டாருன்னு நமக்கு உறுதியாக தெரியல. ஆனால் இப்போது இந்த 2 நாட்களாக நேற்றுக்கு பிறகு நம்ம வீடியோ வெளியிட்ட பிறகு என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் கட்சியில் ஒரு புதிய பொறுப்பை பெறப்போகிறார் அப்படின்னு தகவல் வருது. அது என்ன பதவி என்று ஆதவ் அர்ஜுன் விஜய் கிட்ட சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தவர். ஸோ அந்த பதவியை அவருக்கு மீண்டும் கொடுப்பார்களா என்றால் அது சுலபம். கட்சியில் துணை இன்னும் எந்த மாநில நிர்வாகிகள் பெருசாக இல்லை. இன்னும் மாவட்ட செயலாளர்களே 19 38 தான் போடுறோம், 82 பேர் போடணும். இந்த நிலையில் இவருக்கு என்ன பதவி கிடைக்கும்? இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கார். எனக்கு கட்சியில் உங்களோட நேரடி தொடர்பு வேண்டும், உங்களுடைய உத்தரவு எனக்கு வரணும், அந்த உத்தரவை நான் செயல்படுத்துவேன், தேர்தல் வியூகத்தை நான் பார்த்துக்கிறேன், ஒரு 120 பேர் கொண்ட ஒரு டீம் கையில் வச்சுருக்கேன், ஏற்கனவே என்கிட்ட வாய்ஸ் ஆஃப் காமன் உள்ள டீம் இருக்காங்க, அந்த டீம் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து நம்ம என்ன பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும், என்ன மாதிரி அரசியலை கையாள வேண்டும் என்பதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நான் உங்ககிட்ட திட்டம் கொடுப்பேன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுப்பேன். ஆனால் உத்தரவு எனக்கு நேராக வரணும். அப்போ எனக்கு ஒரு தகுதியான பொறுப்பு வேண்டும். எனவே எனக்கு பொதுச் செயலாளர் பிரச்சாரம்னு ஒரு பதவி கொடுங்கன்றார். ப்ரோபாகண்டா. அதாவது அப்போ ஏற்கனவே ஒரு பொதுச் செயலாளர் ஆனந்த் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் கட்சி நிர்வாகம் தலைமை அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு தேர்தல் கமிஷன், அப்புறம் இந்த அனுமதி வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கட்டும். மற்ற வம்பு வழக்குகள்லாம் இருக்கும், கோர்ட் கேஸ்லாம் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் அவர் வச்சு பார்த்துக்கலாம், போஸ்டிங் போடுறது அவரை கூட வச்சு போட்டுங்க. ஆனால் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்துக்கான செயல்பாடுகள், அது பிரச்சனைகளை எதிர்கொள்வது, ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடுவது, அப்புறம் மாவட்ட அரசியலை கையில் எடுப்பது,
இதெல்லாம் சொல்லியிருக்காரு. விஜய் ஒப்புக்கொண்டாரா தெரியல. ஆனால் அவருக்கு அதே துணை பொதுச் செயலாளர் பதவி, விசிகால இருந்த பதவி மீண்டும் கிடைக்கும் என்று கட்சியில் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு கட்சியில் 2 பொதுச் செயலாளர் இருக்கலாமான்னா அது ஒன்றும் பெருசு இல்லை. இது கம்பெனி மாதிரி கொண்டு போகிறாங்க. ஜிஎம் அட்மின், ஜிஎம் ஃபைனான்ஸ், ஜிஎம் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அரசியலே இன்றைக்கி அப்படி தான் ஆகிப்போச்சு. நீங்கள் காலங்காலமாக 50 ஆண்டு 60 ஆண்டு கால கட்சிகள்லாம் தேர்தல் வியூக வகுப்பாளர்னு ஒருத்தர் வச்சுக்கிறாங்களே. இவங்களுக்கு தெரியாத தேர்தல் வியூகமா, இவங்க பார்க்காத பூத் பிரச்சனையா, இவங்க பார்க்காத போலீஸ் பஞ்சாயத்தா, அப்புறம் எதுக்கு ஒருத்தர் வராரு? ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி, இல்லைன்னா எதிரியை வீழ்த்துவதற்கான யுக்தி, இதுக்காக பயன்படுத்துகிறார்கள். அப்படி ஒரு விஷயங்கள். அதாவது 2 பொதுச் செயலாளர் இருக்கலாம். ஆனந்த், பாண்டிச்சேரி ஆனந்துக்கு வேற ஒரு பதவி, அட்மின் போட்டு எதோ ஒன்று போட்டுக்கலாம், நிர்வாகம் போட்டுட்டு இவருக்கு பிரச்சாரம், தமிழ்நாடு ஃபுல்லாக அரசியலை கையில் எடுப்பது. ஏன்னா பிரச்சாரம் வந்தால் தான் தமிழ்நாட்டு அரசியலை கையில் எடுக்க முடியும். அது தெளிவாக இருக்கார். ஆனால் விஜய் ஒப்புக்கொண்டாரா தெரியல. கண்டிப்பாக கட்சியில் சேர்கிற பட்சத்தில் ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு புதிய பதவி, அது பொதுச் செயலாளர் பதவி பிரச்சாரமா அல்லது வேறு ஏதாவது பதவியாக நமக்கு தெரியல. இல்லை, இப்போ ஆதவ அர்ஜுனை சந்தித்து பேசுனதுன்றது ஆனந்தே இல்லாமல் தான் இந்த சந்திப்பை நடந்திருக்குதா? ஏன்னா பனையூரில் நடந்த சந்திப்பா இது, இல்லை பட்டினப்பாக்கத்தில் நடந்த சந்திப்பா? இல்லை, பட்டினப்பாக்கத்தில் போன சனிக்கிழமை சந்திச்சிருக்கார். நேற்று சந்திச்ச இடம் தெரியல. நேற்று ஒரு மணி நேரம் சந்திச்சிருக்காரு. இப்போ என்னென்னா, தினந்தோறும் ஒரு மணி நேரம் அவரை பார்த்து பேசுவதற்கு ஆதவ அர்ஜுன் திட்டம் வைத்திருக்கார். நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறார். இது கட்சியில் சொல்கிறாங்க. எங்கே சந்திச்சா என்ன, ஆதவ அர்ஜுன் இல்லை கூட அப்போ ஆனந்தும் இருக்கிறாரா இல்லையான்றது தெரியல. அது நமக்கு உறுதியாக தெரியல. ஆனந்த் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் எப்படி இப்போ ஜான் ஆரோக்கியசாமி ஆனந்த் வைத்துக்கொண்டு இவரை பேச முடியாதோ, அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீதி இருக்கிற 82 நிர்வாகிகளை நாங்கள் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம். அதனால் இப்போ இதில் நீங்கள் தலையிட்டு மாற்றணும்னு சொல்லாதீங்க. ஏற்கனவே 19, 38 பேர் போட்டாச்சு, இன்னும் 82 பேர் போடணும். இப்போ புதிய நிர்வாகிகள் நீங்கள் தலையிட்டீங்கன்னா குழப்பம் வரும். அதனால் நாங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம், சரி பார்த்து 19 போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா காரணம் என்னதெல்லாம் அந்த போஸ்டிங்லாம் ஆனந்த் போட்டது. ஸோ இப்போ ஆனந்த் போட்ட போஸ்டிங்கை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கோஷ்டி வலுத்துரும். ஆதவ அர்ஜுனுக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் வரும். அது ஆதவ அர்ஜுனுக்கு தெரியும். ஸோ முதல்ல போய் ஒரு மாவட்டத்தில் 2 கோஷ்டி, ஆனந்த் கோஷ்டி, ஆதவ் கோஷ்டி 2ஆக பிரிஞ்சுதுன்னு வச்சிங்களேன், கட்சி வளரும், ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனால் போய் சிக்கலில் போய் சிக்கிக்கும். அதனால் தெளிவாக இருப்பார். முதல்ல இந்த 82 பேர் போடுறாங்களே புதிய நிர்வாகிகள், ஏற்கனவே போட்ட 38 பேரை தவிர 120ல் 82 போடணும். கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது ஒரு சிக்கல் வரும், இல்லை புகார் வரும், அல்லது ஏதாவது விஜய்க்கே பிடிக்காமல் போகலாம், அவரை மாற்றுங்கன்னு போது அப்போ ஒரு டீமை இறக்கலாம், அப்போ ஒரு ஆளை கொண்டு வரலாம், கூட திட்டம் வைத்திருக்கலாம். அதுதான் அரசியல். எனக்கு தெரிந்தவரை இவர் தேர்தல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நிர்வாகிகள் கை வைக்க மாட்டார். ஏற்கனவே இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து கட்டமைப்பு, விஜயோட கட்சி கட்டமைப்பு எப்படி நீங்கள் சரி பண்ணணும். ஏன்னா கட்சி கட்டமைப்பாக இல்லது என்பதை இந்த பரந்தூர் விவகாரத்தில் ஒரு புகார் இருப்பதாக சொல்கிறார் விஜய். என்னென்னா, அந்த பரந்தூர் இடத்துல போய் மக்களை பார்க்க வேண்டும் என்று விஜய் சொன்னபோது போலீஸ் தான் மண்டபத்தில் பாருங்கள் பாதுகாப்புக்கு, ஏன்னா மண்டபத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நாங்கள் பார்த்துருன்ட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, மண்டப வாடகை உடனடியாக செட்டில் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு ஆனந்த் மீது இருக்கிறது. இது ரொம்ப சாதாரண குற்றச்சாட்டாக கூட இருக்கலாம். அப்போ எல்லாம் மொத்தமாக பில் செட்டில் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாளாக இருக்கலாம். ஆனால் அன்றே ஏன் பில் செட்டில் செய்யப்படவில்லை, அங்கே அதை எடுத்து கொடுத்தவங்களுக்கு சிக்கலாகி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஆனந்த் மீது ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது, அந்த பரந்தூர் மக்களை 2-3 பேரை பேச வைத்திருக்கலாம் அப்படின்னு கட்சியில் சொல்கிறாங்க. பேசிட்டு விஜய் பேசியிருக்கணும், இந்த ஏற்பாடெல்லாம் செய்யலை. அதனால் ஒரு கட்சி கட்டமைப்பே இல்லாதனால இவருக்கு விஷயமும் தெரியல. இவர் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்திருக்கலாம். அதனால் இவரை வேண்டாம், இவர் நிர்வாகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டோம், இல்லை தலைமை அலுவலகத்தை பார்த்துக்கிட்டோம், தலைமை நிலைய செயலாளர் அப்படி தான் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தெளிவாக இருக்கார். கட்டமைப்பு, அரசியல் பிரச்சாரத்தை கையில் எடுப்பதுன்ற ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கலாம், மற்ற விஷயம் தலைவர் உஷாராக இருப்பார். யார்? ஆதவ். ஆமாம். இப்போ அடுத்து கட்சி அறிவிக்கப்பட்டு ஓராண்டு தொட போகிறாங்க. அன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன நிகழ்ச்சி வச்சிருக்கிறார் விஜய்? பனையூரில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டப் போகிறார். நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மதிய விருந்து அளிப்பதற்கு ரெடியாகி கொண்டிருப்பதாக தகவல். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு மாநாட்டில் தன்னுடைய கட்சியினுடைய வழிகாட்டு தலைவர்கள் என்று 5 பேரை அறிவித்தார். முதலில் பெரியார், 2வது அம்பேத்கர், 3வது காமராஜர்,
4வது வேலு நாச்சியார், 5வது அஞ்சலை அம்மாள். அந்த 5 பேருக்கும் ஒரு மார்பளவு சிலையை பனையூர் கட்சி அலுவலகத்தில் திறக்கப் போகிறார். இதில் என்ன பியூட்டினா, இப்போதான் பெரியார் விஷயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கு. கொழுந்து கூட இல்லை, அது மலையளவு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பெரியாரை வந்து கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. பெரியார் வேணுமா வேணாமா, பெரியாரே மண், பெரியார் மண் இல்லது அப்படின்னு ரேஞ்சுக்கு போய் சீமான் அடிக்க அடிக்க எந்த யூடியூப் எடுத்தாலும் பெரியார் சம்பந்தப்பட்ட பேட்டி பரவி கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் இதை திமுக இன்னும் இந்த விஷயத்தை கையில் எடுக்கல, அது வேறு விஷயம். அதிமுக இந்த விஷயத்தை கையில் எடுக்கல. 2 கட்சியும் பெரியார் விஷயத்தை கையில் எடுத்தால் சீமான் கதை என்னாவும் தெரியாது. கையில் எடுக்கலன்னு சொன்னா கூட ராஜேந்திர பாலாஜி மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் பேசுனது சீமானுக்கு எதிராக தானே பேசுறாங்க. இல்லை, அது வந்து ராஜேந்திர பாலாஜி பேசினார், உண்மையில் சிறப்பாக பேசினார். இது வந்து எடப்பாடி பழனிசாமியோ அல்லது சிவி சண்முகமோ இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த மாதிரி ஆட்கள் பேசினான்னு வச்சுங்களேன், கேபி முனுசாமி பேசினா பயங்கரமாக வெடிச்சிருக்கோம். ஆனால் ராஜேந்திர பாலாஜி கிளாஸாக பேசினார். கிளாஸ். அவர் வந்து பல இடங்களில் அவருடைய பேச்சு உண்மையிலே யாருக்கும் பிடிக்காது, சொதப்பலாக இருக்கும், தப்பு தப்பாக பேசுவார். இல்லை, அப்படி பேசிய நபர் இந்த பேச்சை கேட்கும்போது ராஜேந்திர பாலாஜிக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்துட்ட மாதிரி அந்த சோசியல் மீடியாவில் பின்னூட்டத்தில் அவ்வளோ கருத்துக்கள் இருக்கு. பெரியாரே இல்லைன்னா நீ யாருன்னு கேட்டார் ரசிமான. இதை விட வேற யாரும் கேட்க முடியாது. மற்றவங்க இப்போ தீக்கா கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவார், வேற யாரும் கிடையாது. பெரியார்ல நீ யாரு அப்படின்னு கேட்டாரு. அதனால சிறப்பான பதிவு. ஆனால் 2 கட்சியும் இன்னும் பெரியார் விவகாரத்தில் சீமானுக்கு எதிராக பெரிய நிலைப்பாடு எடுக்கல. திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இப்படி தான் திராவிடர் கழகத்தின் பிரிவு தான் கையில் எடுத்திருக்கார்கள். எனக்கு தெரிந்து விஜய் அதை கையில் எடுக்க போகிறார். அதிமுக திமுக இல்லாமல் பெரியார் அரசியலை கையில் எடுப்பதாக ஒரு திட்டம் வைத்திருக்கார். இப்போ அந்த பனையூரில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்சியுடைய 1ஆம் ஆண்டு துவக்க விழா அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி 2. அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி 5 தலைவர்களுக்கு சிலை வைத்து முதல் சிலைக்கு மாலை போடுகிற நிகழ்வு பெரியார் சிலை. என்ன அறிவிச்சதும் பெரியார் தான், ஆர்டர் படி. அந்த மாதிரி பெரியார் சிலைக்கு மாலை போட்டு பெரியாரை பற்றி ஒரு சிறப்பான குறிப்புகளை கையில் வைத்துக்கொண்டு பேச இருப்பதாக தகவல் கட்சியில். கண்டிப்பாக பெரியார் சிலைக்கு மாலை போட்டால் யாருக்கு சூடேறும், யாருக்கு ரத்தம் கொதிக்கும், யாருக்கு உடம்பெல்லாம் உஷ்ணமாகி பேட்டி கொடுப்பாங்கன்னு தெரியும். சீமானை சூடேற்றுகிற அரசியலை விஜய் கையில் எடுக்க போகிறார். ஏனென்றால் மாநாட்டில் ஒரு லைன் சொல்லியிருப்பார், நம்மளுடைய வழிகாட்டு தலைவர்கள் பெரியார் சொல்லிட்ட பிறகு பெரியார் சொன்ன உடனே ஒரு கூட்டம் பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் இன்னும் சீமானுக்கு அதிரடி காத்திருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசிக்கொண்டு ரொம்ப பிலோ த லெவல் போயின்னு இருக்கார். தன்னுடைய ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு தலைவர் என்றதை மறந்து விட்டு போய் கொண்டிருக்கார். எனக்கு தெரிந்தவரை விஜயும் அந்த அரசியலை கையில் எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். காரணம், அவர் வந்து இதுவரை பெரியாரை பற்றி பல முறை அவதூறு பேசினாலும், ஆனால் புதிதாக கட்சி தொடங்கி விஜய் கூட பெரியாரை ஃபாலோ பண்ணுறாருன்னு உச்சபட்ச கொதிநிலைக்கு போயிட்டார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற தொடர்ச்சி. எனக்கு தெரிந்தவரை விஜய் கட்சி துவக்க நாள் என்று பெரியார் சிலைக்கு மாலை போட்ட அன்றைய தினம் சீமானுடைய பேட்டி தான் இன்னும் பரபரப்பாக இருக்கும். ஹாட்டியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க காளியம்மாள் விஜய் தரப்பு சந்தித்து பேசுனதா சொல்லியிருந்தீங்க. ஆதவ அர்ஜுனா கட்சியில் இணைந்த பிறகு மாற்று கட்சியிலிருந்து வரவங்களை சேர்க்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடரும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அப்படியான நிகழ்வுகள் இருந்தால் காளியம்மாளும் வந்து இணைந்துட்டாங்கன்னா சீமானுக்கு இன்னும் வேகம் எடுத்துருவாரா விஜய் எதிர்ப்பதில்? இல்லை, சீமான் கட்சியில் காளியம்மாள் மட்டுமல்ல, இன்னும் பல மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களாக வரப்போகிறாங்க. வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, அதிமுகவில் திமுகவில் பதவி கிடைக்காத நபர்கள், பதவி கிடைத்தும் அவமானப்படுத்துகிற நபர்கள், இப்படிலாம் பிரித்து வச்சு உள்ளே கொண்டு வரப்போகிற ஆதவ அர்ஜுனா. ஏன்னா அவங்க வந்து இந்த 19 மாவட்ட செயலர் முதல் பட்டியல் வெளியான போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பதவி கொடுக்குறீங்க, ஆனால் எங்களை வழி நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. எனவே கட்சியில் ஒரு சீனியர் ஆட்கள் எங்களுக்கு வேணும். ரெண்டாவது, ஒரு பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது முகம் தெரிந்த நபர் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலோ, தாசில்தாரை பார்க்க போனாலோ, இல்லை ஆர்டிஓ பார்க்க போனாலோ எங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு பின்புலம் இருக்குன்னு காட்டணும், சவுண்டாக பேசணும், சட்டத்திட்டங்கள் தெரியணும், அரசியல் எங்களுக்கு வழி நடத்தணும். அதனால் வெளியிலிருந்து அவர்களை சேருங்கள். ஏன்னா பல மாவட்டங்கள்லேருந்து நாங்கள் ஆள் சொன்னால் சேர்க்க மாட்டாங்க, ஆனந்தம் ஜானரஸ் தடுத்து விட்டார்கள் சொன்னாங்களே. எனவே வெளியிலிருந்து வருகிற நபர்களை நிச்சயமாக கட்சியில் சேர்ப்பதற்கு அனுமதி வழங்கிவிட்டார். ஆதவ அர்ஜுனா அதை செய்வார். புதிய பொறுப்புகளை நான் மாவட்ட செயலர் போடுறதுலன்னா கொஞ்சம் சுணக்கம் காட்டலாம், இல்லைன்னா கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம்.
ஏன்னா இப்போ போட்டுட்டவங்களை கை வச்சாலோ இல்லை போட போகிறவங்கள தேர்வு செய்தவங்களை கை வச்சாலோ சிக்கல் வரும். இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வருவதற்கு ஆதவ அர்ஜுன் வேலை பார்ப்பார். ஏற்கனவே திமுக டீமில் இருந்தவர், விசிகா டீமில் இருந்தவர். நிச்சயமாக பல இடத்துல பல மாவட்டங்கள் அவர் தொடர்பு இருக்கும். ரெண்டாவது, பதவி கிடைக்காதவர்கள் விஜய் கட்சியில் கிடைக்கும்போது ஒரு பெரிய, இப்போ அரசியல் என்னென்னா எனக்கு முன்னிலை வேணும், எனக்கு முகம் தெரியணும், இதுதான் அரசியல். இப்போது அது கொள்கையா கோட்பாடெல்லாம் அடுத்த பட்சம். எனக்கு தெரிந்தவரை இதில் இந்த முறை இந்த மே மாதத்திற்குள் ஒரு கணிசமான நபர்கள் இந்த கட்சியில் சேருவாங்க. நன்றி. நன்றி.